வணக்கம் நண்பர்களே. நம்மள மாதிரி நிறைய குடும்பங்கள்ல தங்கம்ங்கிறது வெறும் ஒரு மெட்டல் கிடையாது. அது நம்மளோட பாதுகாப்பு, நம்ம பாரம்பரியம். ரொம்ப கஷ்டமான நேரத்துல நம்மள கை தூக்கி விடுற ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு அவசர தேவைக்காக இந்த தங்கத்தை நாம நம்பும்போது அதுவே சில சமயம் ஒரு பெரிய ஆபத்தா மாறவும் வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இல்ல பிள்ளைங்களோட காலேஜ் ஃபீஸ், டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வீட்ல பீரோல இருக்கிற தங்கம்தான். ஒரு கோல்டு லோன் வாங்குறது ரொம்ப ஈஸின்னு தோணலாம். ஆனா இந்த ஈஸிங்கிற வார்த்தைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலேனா, நம்ம பரம்பரை சொத்தையே, நம்ம அம்மா பாட்டியெல்லாம் ஆசையா நமக்கு போட்ட நகைகளையே நிரந்தரமா இழக்க வேண்டிய நிலைமை வந்துரும். சரி வாங்க, இந்த முழு விஷயத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலசி ஆராய்ஞ்சிடலாம். இந்த 6 விஷயங்களையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோல்டு லோன் பத்தின தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைச்சிடும். சரியான முடிவு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போலாம் பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டே இருக்கு. இத பாக்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வரும். அடடா, நம்ம நகை இவ்ளோ காசு போகுதா, அப்போ நமக்கு இன்னும் நிறைய லோன் கிடைக்குமேன்னு தோணும். ஆனா நண்பர்களே, இந்த சந்தோஷத்துல தான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். விலை ஏறுதுங்கிறதுக்காக கடன் வாங்குறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறது தான் முதல் பொறி. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்ககிட்ட ஒரு 10 பவுண்ட் நகை இருக்குன்னு வச்சுக்கலாம். போன வருஷம் அதுக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ தங்க விலை ஏறினதால அதே நகைக்கு 3 லட்சம் வரைக்கும் கூட லோன் தரலாம். நம்மளோட அவசர தேவை 2 லட்சமா தான் இருக்கும். ஆனா 3 லட்சம் கிடைக்குதே, வாங்கிக்கலாமேன்னு ஒரு ஆசை வரும். இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். வடிவேலு சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட் வீக்ன்ற கதை ஆயிடக்கூடாது. தேவைக்கு அதிகமா கடன் வாங்கினா அதை திருப்பி கட்டுற சும்மா அதிகமாகி நம்ம குடும்பத்தோட நிதி நிலைமையே அது ஆட்டாம் காண வச்சிடும். தேவைக்கு அதிகமா கடன் வாங்குறது முதல் தப்புன்னா, அந்த கடன் வாங்குற முறைய சரியா புரிஞ்சுக்காம போறது 2வது பெரிய தப்பு. ஒரு கோல்டு லோன் எப்படி நகையிலிருந்து பணமா மாறுதுங்கிறத நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அப்பதான் இதுல இருக்கிற சின்ன விஷயங்கள் கூட நமக்கு புரியும். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதா? ஆனா இதுல தான் முக்கியமான மேட்டரே இருக்கு. அதுவும் அந்த 4வது ஸ்டெப்ல. மதிப்பில் 1% சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த சதவீதம்னா என்ன? அதை யார் முடிவு பண்றா? அதுதான் கோல்டு லோனோட ஆணிவேர். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க லோன் வாங்க போகும்போது உங்க ஆதார் கார்டு, பான் கார்டு மாதிரி ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் பொதுவா கேட்பாங்க. உங்க போட்டோவும் தேவைப்படலாம். இதெல்லாம் கையோட எடுத்துட்டு போறது நல்லது. இந்த எல்டிவி, அதாவது லோன் டு வேல்யூ ரேஷியோவை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கண்ட்ரோல் பண்ணுது. தங்கத்தோட விலை எவ்வளோதான் அதிகமானாலும் உங்க நகையோட மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல கடன் கொடுக்க கூடாதுன்னு ஆர்பிஐ ஒரு லிமிட் வச்சிருக்கு. பொதுவா அது 75% இருக்கும். அப்படின்னா உங்க நகை மதிப்பு 1 லட்சம் ரூபாய்னா உங்களுக்கு அதிகபட்சமா 75,000 ரூபாய் தான் லோன் கிடைக்கும். அந்த மிச்சம் இருக்கிற 25% எதுக்குன்னா, ஒருவேளை தங்க விலை குறைஞ்சா கடன் கொடுத்த கம்பெனிக்கு நஷ்டம் வராம இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. இது உங்களையும் பாதுகாக்குது, கடன் கொடுக்கறவங்களையும் பாதுகாக்குது. இந்த ஸ்லைடு தான் விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. தங்க விலை ஏறுறது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. விலை ஏறும்போது நமக்கு அதிகமா கடன் கிடைக்கும், சந்தோஷம்தான். ஆனா நீங்க கடன் வாங்கினதுக்கு அப்புறம் தங்க விலை சரசரன்னு குறைஞ்சா என்ன ஆகும்? அப்போதான் மார்ஜின் கால்னு ஒன்னு வரும். சிம்பிளா சொல்லணும்னா, கடன் கொடுத்த கம்பெனிலிருந்து ஃபோன் வரும். சார், நீங்க வெச்ச நகையோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, உடனே வந்து கடன்ல ஒரு பகுதியை கட்டுங்க, இல்லனா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நகை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லுவாங்க. இத நாம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய தலைவலியா வந்து நிக்கும். இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு டிவிலையும் பேப்பர்லயும் வர்ற 9% வட்டி 10% வட்டின்ற விளம்பரத்தை மட்டும் நம்பி ஏமாந்துராதீங்க. அது வெறும் ட்ரெய்லர் தான், முழு படமும் வேற. உண்மையான செலவை கணக்கு போடாம லோன் வாங்கறது கண்ணை மூடிட்டு ஹைவேல நடக்கிற மாதிரி. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க விளம்பரத்துல பாக்குற வட்டி விகிதத்தை விட மொத்த செலவு வட்டி விகிதம், அதாவது எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படின்னா வட்டியோட சேர்த்த ப்ராசஸிங் ஃபீஸ், அது இதுன்னு எல்லா கட்டணத்தையும் கணக்குல எடுத்து உண்மையில நம்ம கையை விட்டு எவ்ளோ பணம் போகுதுன்னு பார்க்கணும். அப்போதான் ஒரு கடனோட உண்மையான பாரம் நமக்கு தெரியும். பொதுவா பாத்தீங்கன்னா பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோனோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு லோன் வட்டி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நகையங்க அடமானமா வைக்கிறோம். ஆனா எல்லா நேரத்திலும் இதுதான் சீப்புன்னு சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு கோல்டு லோன் 11% வட்டி, 1% ப்ராசஸிங் ஃபீஸ், அப்புறம் வேல்யூவேஷன் சார்ஜ்னு போட்டாங்கன்னா அதோட மொத்த செலவு 12% இல்ல 13% தாண்டி போயிடும். ஆனா ஒரு பர்சனல் லோன் 15%ல ஃபீஸ் இல்லாம கிடைக்கலாம். அதனால எப்பவுமே முழு செலவையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, கதை இத்தோட முடியல. வட்டி மட்டும்தான் செலவுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பின்னால ப்ராசஸிங் ஃபீஸ், பெனால்டி சார்ஜ், வேல்யூவேஷன் சார்ஜ்னு ஒரு பெரிய பட்டாளமே வரும். ஆரம்பத்துல இதெல்லாம் சின்ன தொகையா தெரியலாம். ஆனா எல்லாம் ஒன்னா சேரும்போது லோன் முடியறப்போ ஒரு பெரிய தொகையா வந்து நிக்கும்.
1,00,000 லோனுக்கு 1% ப்ராசஸிங் ஃபீஸ்னா கூட ரூ. 1,000 முதல்லே போச்சு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை கடனை கட்ட முடியாம நம்ம நகையை ஏலம் விட்டாங்கன்னா அந்த ஏலத்துக்கான பேப்பர் விளம்பர செலவு உட்பட எல்லாத்தையும் நம்ம தலையில தான் கட்டுவாங்க. ஜாக்கிரதை. சரி, கடனை எப்படி திருப்பி கட்டலாம்? இதுல 2 முக்கியமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, புல்லட் ரீபேமெண்ட். இதுல நீங்க மாசம் மாசம் வட்டிய மட்டும் கட்டிட்டு லோன் முடியறப்போ மொத்த அசலையும் ஒரே பேமெண்டா கட்டணும். இன்னொன்னு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இஎம்ஐ. மாசம் மாசம் அசல் வட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கட்டுறது. உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுதுன்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும் புல்லட் ரீபேமெண்ட்க்கு போங்க. மாச சம்பளக்காரரா இருந்தா கண்ணை மூடிட்டு இஎம்ஐ தான் பெஸ்ட் சாய்ஸ். உங்க பண வரவுக்கு எது செட் ஆகுமோ அதை கவனமா தேர்ந்தெடுங்க. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்தோடையே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்மளோட பாரம்பரிய சொத்தை, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த நகைகளை எப்படி நிரந்தரமா இழந்துடாம காப்பாத்துறதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் எச்சரிக்கை இல்ல, இது நமக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். இதுல எந்த பூசி முழுகிறதுக்கும் வேலை இல்ல. நீங்க வாங்கின கடனை சரியான நேரத்துல கட்ட முடியலையா, கடன் கொடுத்த கம்பெனிக்கு உங்க நகைய ஏலம் விடுறதுக்கும் முழு உரிமையும் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அது உங்க பாட்டி ஞாபகமா கொடுத்த நகையா இருக்கலாம், உங்க கல்யாண நகையா இருக்கலாம். ஒரு தடவை ஏலத்துக்கு போயிடுச்சுன்னா அது நிரந்தரமா நம்ம கையை விட்டு போன மாதிரி தான். இது வெறும் பண நஷ்டம் இல்ல, நம்ம உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது. ஈடு செய்ய முடியாத இழப்பு. வாங்க, இந்த 4 ஆபத்து என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இத தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி. முதல்ல, கடனை கட்ட தவறினா நகை ஏலத்துக்கு போறது. 2வது, தங்க விலை இறங்குறதால வர மார்ஜின் கால் பிரச்சனை. 3வது, தேவைக்கு அதிகமா கடன் வாங்குற மனநிலை. 4வது, குறுகிய கால கடனை நம்பி நீண்ட கால பிரச்சனைய சரி பண்ண நினைக்கிறது. இது ஒவ்வொன்றும் நம்ம ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயங்கள். இப்போ நான் கொடுக்க போறதுதான் உங்க கையில் இருக்க போற கவசம். இந்த செக்லிஸ்ட் சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எந்த பேங்க் இல்லனா ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள்ள போனாலும் ரொம்ப தைரியமா முழு நம்பிக்கையோட போகலாம். உங்களை யாரும் அவ்வளோ சுலபமா ஏமாத்த முடியாது. ஒரு நிமிஷம், மறக்காம இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஒரு கோல்டு லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கூட இந்த 5 விஷயத்தையும் நீங்க செக் பண்ணியே ஆகணும். இது உங்க பாதுகாப்புக்கான 5 மந்திரங்கள் மாதிரி. இப்ப அந்த செக்லிஸ்டையே நீங்க லோன் ஆஃபீஸர் கிட்ட கேட்க வேண்டிய நேரடி கேள்விகளா மாத்திடலாம். நீங்க அவங்க முன்னாடி உட்காந்து இப்படிதான் தைரியமா கேட்கணும். 1, சார், எனக்கு நீங்க கரெக்டா எவ்வளவு எல்டிவி, அதாவது எத்தனை சதவீதம் லோன் தர்றீங்க? 2, ப்ராசஸிங் ஃபீஸ், வேல்யூவேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து மாசம் மாசம் எனக்கு வட்டி எவ்வளவு வரும்? 3, நான் பணத்தை எப்படி கட்டணும்? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? அதுக்கு என்ன கண்டிஷன்? 4, ஒருவேளை என்னால கட்ட முடியாம போனா ஏலம் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுப்பீங்க? எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? 5, நான் கையில காசு வந்ததும் லோனை சீக்கிரமா அடைக்க நினைச்சா ஏதாவது ஃபைன் போடுவீங்களா? அப்படின்னா அது எவ்வளவு? இந்த கேள்விகளை கேட்டாலே போதும், நீங்க ஒரு விவரமான கஸ்டமர்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தங்கக் கடன்கிறது ஒரு அவசர காலத்துக்கான ஒரு கருவி மட்டும்தான். அது ஒரு நீண்ட கால தீர்வாவோ இல்ல ஒரு நிரந்தர வருமானமாவோ பார்க்கவே கூடாது. நம்ம குடும்பத்தோட சொத்தை, நம்ம உணர்வுகளை வச்சு ஒரு சூதாட்டத்துல நாம இறங்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா பயன்படுத்தினா அது உயிர் நாடி. கொஞ்சம் கவனம் தவறுனா அதுவே நம்மள சிக்க வைக்கிற பொறியா மாறிடும். நாங்க இந்த பகுப்பாய்வுக்காக பயன்படுத்திய தகவல்கள் எல்லாமே பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. நீங்க இன்னும் ஆழமா விரிவான வணிகச் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையை வாங்கி படிக்கிறதுக்கு நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இது மாதிரி இன்னும் நிறைய நிதி சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பிக்விக் கன்சல்டன்சி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த முக்கியமான தகவல் உங்களோட மட்டும் நின்னுடக்கூடாது. இது உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட உதவலாம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இதனால இன்னொரு குடும்பம் ஒரு நிதி சிக்கல்ல இருந்து தப்பிக்க நீங்க உதவ முடியும். அடுத்து நாங்க இந்த டாபிக் பத்தி ஆழமா பேசுறோம்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அதையெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காகவே அடுத்த விளக்கத்தை நாங்க ரெடி பண்றோம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்லாம். இந்த வீடியோவோட லிங்கை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சீங்கன்னா அதுவே எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க நிதி பயணத்துல ரொம்ப கவனமா இருங்க. நன்றி.